அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் டிசம்பர் 26 மிதுன ராசியிலிருந்து கடக ராசி சென்று உச்சம் அடைகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2 அவர் பெயர்ச்சியாகிறார். கும்ப ராசிக்கு அவர் 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் குரு பகவான். 7.5 சனியில் தங்களுக்கு குடும்ப சனி நடைபெறுகிறது. ராசியில் ராகு, 7ல் கேது இருக்கிறார்கள். குருவின் பார்வை தங்களின் விரய ராசி 12ஆம் இடத்துக்கு ஏற்படுகிறது. அடுத்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஏற்படுகிறது. அடுத்து தங்களுடைய 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்தல் வேண்டும். வீட்டில் சுபகாரியம் தடங்கலாகும். பொருளாதாரத்தில் கவனம் தேவை. அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கடனாக கொடுத்த பணம் திரும்பி வருவதில் தாமதம் உண்டாகலாம். பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகம். ஆகவே உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தடங்கலாகலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சனி சாதகமாக இல்லை, ராகு கேது சாதகம் இல்லை, குருவும் சாதகமாக இல்லை. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். அதனால் சிறிது ஆதாயம்தான் கிடைக்கும். மிகப்பெரிய ஆதாயத்தினை எதிர்பார்க்க முடியாது. அரசியல் துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுடைய புகழ் செல்வாக்குக்கு பங்கம் ஏற்படலாம். தங்களை பற்றி வீண் பழிகள் வரலாம். குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்மராசி செல்கிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். பண வரவுகள் அதிகரிக்கும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரமடைகிறார். அப்போது தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் குரு பயிற்சியினால் குரு 6ஆம் இடத்துக்கு செல்வது நோய் நொடிகள், உடல் நலனில் கவனமாக இருங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை கூறுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.